ஈபிகோ 300 என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. ஸோ லைட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஏன்னு சொல்லி தெரியல. ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போட்டிருக்குது, பட் இருந்தாலும் ரெண்டு சைடு ஆட் பண்ணிட்டு டல்லாக வருது. ஸோ லைட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ சமாளிச்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்து நம்மளோட ராக்கிங் ஸ்டாரோட யஷ்ட வந்து ஒரு தரமான ட்ரெய்லர். எஸ், டாக்ஸிக், எங்க பார்த்தாலும் டாக்ஸிக்காக தான் இருக்குது அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு. எஸ், 4 minutes 38 seconds வந்து ஒரு ட்ரெய்லரை விட்டுருக்காங்க. லென்த்தியா வந்து ஒரு ட்ரெய்லர். ஸோ நானும் பார்க்கல, ஒரு சீன் கூட நான் பார்க்கல. நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்ல வந்து போட்டு டாக்ஸிக் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் நான் போயிட்டு பார்க்கல. ஸோ போயிட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதப்புமே அப்படின்ற மாதிரி அப்படியே இருந்து. எஸ், இப்போ வந்து ஃபைனலாக வந்து நிறைய ட்ரெய்லர் வந்துருக்குது. ஸோ டாக்ஸிக்கை பார்ப்போம். அடுத்து நம்மளோட பேரடைஸ் அந்த ட்ரெய்லரும் இருக்குது. எஸ், ட்ரீசர் அப்டேட். ஸோ அந்த ட்ரீசர் அப்டேட் இருக்குது. அது படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த அப்டேட்ஸும் வந்துருக்கு. ஸோ அதே போயிட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்து நான் அப்டேட் போட்டுக்கிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டை போடுங்க. ஸோ அடுத்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆலில் போட்டு வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுறது வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யஷ்ட வந்து அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு ஃபைட் ரேஜ்ல வந்து ஒரு தரமான ஒரு படம் ஒன்று வந்து அந்த கேஜிஎஃப் அந்த இதுகளுக்கு அப்புறம் வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது, பட் டாக்ஸிக்கை வந்து இது வேற மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காது பட கேள்விப்பட்டேன். இவளுக்கே நான் பார்க்கல. ஸோ ட்ரெய்லரை போயிட்டு பார்த்துட்டு வருவோம், எப்படி இருக்குது, என்னமா இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம் இது என்ன மாதிரி, என்ன ரகோண்டா அப்படின்ற மாதிரிக்க இந்த மூவி ஃபுல்லாக எப்படி என்ன மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி போயிட்டு வெயிட் பண்ணிட்டு போயிட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னமா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மல்டிபிள் ஹீரோயின்ஸ் வச்சு ஒரு தரமான ஆக்டர்ஸ் வச்சு ஒரு சம்பவமான ஒரு ட்ரெய்லர் மூவி டாக்ஸிக் தான். ட்ரெய்லரை போயிட்டு பார்த்துட்டு வருவா. So 3, 2, 1, here we go. Use headphones for the better experience. I'm sorry, Daddy. I listened to you. Come on, Daddy. I promise. Excuse me, sir. Wait. Sorry guys. நான் வந்து சரியா இருக்கேன்னு பார்த்து ரிவ்யூ. ஓகே, நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன். எப்படி போகணும்? 3, 2, 1, let's go. I'm sorry, Daddy. I listened to you. Come on, Daddy. I promise. முகத்தில் தெரிகிற துக்கத்தை நம்மளால மறைக்க முடியும். ஆனா தலையில எழுதின துரதிருஷ்டத்தை இல்லை. உன்னை விட்டு நான் போக மாட்டேமா. அவருக்கு என் பக்கத்தை பார்க்க இஷ்டம் இல்லை. என் ஆசை என்ன தெரியுமா ராயா? இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். என் சிட்டிக்கு வந்து என் ஃபேமிலி மேலேயே கை வைக்கிறேன். உன் கடைசி ஆசை என்ன? பெருசா எதுவும் இல்ல. உன் தம்பிய கொளுத்தி அவன் சாம்பல லைன் போட்டு இழுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற?
எல்லா பொண்ணுங்களும் அவன் காதல் மேல தனக்கு தான் உரிமை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் மனசு எந்த பந்தத்துக்கும் கட்டுப்படாத கட்டு கடங்காத காட்டாரா பாஞ்சுக்கிட்டு இருந்தது. அழகின் அம்சம் நீதான் பெண்ணே. ஆனா அந்த அழகிய ஆயுதமாக்குன நியாயமாக்கண்ணு எவ்வளவு வேலை போன? Who the hell are you? I was regular. Who the hell are you? I was permanent. Keep your mouth shut! This was supposed to be my fucking fairy tale. Lying it! What the fuck, bro? Whoa. Wait. Whoa. I was hoping to have a civilized conversation. Do I look civilized to you? Whoa. Wow. Hey, என்ன போகுது? Hello, Daddy. அமைதியால எல்லாம் சரியாயிடுனா பல நூற்றாண்டுகளா யுத்தங்கள் எல்லாம் வைத்துகளா நடக்குது. கோழைங்களா இது எப்படி முடிய போகுதுன்னு உனக்கு தெரியும்ல. It's time. I'm coming. Be ready to battle chaos with chaos. எனக்கு நீ பக்கத்துல மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிற கலச்சிரு. நீ ஜோக்கர் இல்ல பாஸ்டர்னு சொன்னா ஒவ்வொரு முடிவுக்கும் தகுந்த விலை கொடுத்தே ஆகணும். I'm sorry, Daddy. I had to help you. Okay. Whoa. Hey. Holy shit. My God. செமையா இருந்துச்சு அது. Yep. என்ன சொல்றது? ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அது லைன் ஒன்று போயிட்டு இருக்குது. நடுவில் வந்து ஒரு வேற லைன் வருது. ஓகே, நம்ம வந்து இதுக்கு ஃபிக்ஸ் ஆகுறோம். ஓகே, இது தாண்டா மூவி அப்படின்ற மாதிரிக்கு அந்த அந்த லைனுக்கு ஃபிக்ஸ் ஆகுறோம். சடனா லைன் வேற எங்கேயோ போகுது. ஓகே, இப்படி ஒன்று போகுது. ஓகே, வந்து இது வந்து கேங்ஸ்டர்ல இது வேற மாதிரி ஒன்று போகுது அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி வருது. ஃபைனலா இதுல ஸ்டோரி என்னது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு நிறைய ரிவீல்ஸ். ஓகே, நிறைய ரிவீல்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு மூவிட வந்து ஓகே இந்த சீன்லாம் அப்படி ரிவீல் பண்ணாம மூவில வச்சிருந்தா செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் தோணுச்சு. பட் நிறைய ரிவீல் பண்ணியிருக்கேன். நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் வச்சிருக்கலாம் தானே, என்னதுக்கடா சும்மா வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வச்சு செம்மையா இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி இருக்க. பட் என்னத்தான் நீங்க ரிவீல் பண்ணாலும் ஸ்டோரி என்னன்னு சொல்லி ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும், அண்ட் பிக்சரிங்காக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், பர்ஃபெக்ட். டெக்னிக்கலாக வந்து அந்த ஃபுல்லாக வந்து அவங்க வந்து செம பங்கமாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த ஸ்டோரி வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து ஸ்டோரி என்னவா இருக்கும், எதா இருக்கும், இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது, இதில் கேங்ஸ்டா ஒன்று இருக்கா, அது ஏன் இங்கே அடிச்சுக்கிறாங்க, ஏன் அவன் மகே வாரான், கடைசியில் வந்து ஃபாதர் சன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் வருமா, இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ண போகிறாங்களா? So many questions inside this trailer. லென்த்தியா விட்டுருக்காங்க, எங்களை லென்த்தியா யோசிக்க விட்டுட்டாங்க. ஸோ செம்ம பங்கமா இருக்குதுன்னு இன்னத்த சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயை மட்டும் நான் சொல்லுவேன்.
வேற லெவல்ல இருக்குது. பட் ஸ்டோரி வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டோரி என்னவா இருக்கும் என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் ஐடியா இருந்துச்சுன்னு மறக்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், கலரிங் வந்து செம்மையாக இருக்குது. செம்ம பிளேசஸில் போட்டு செம்ம ஃபைட் சீக்வன்சஸ் அண்ட் பிளாஸ்டிங் தெரிச்சு எல்லாம் இருக்கும் இந்த முறை. இந்த இதில் சும்மாவே படம்னால அப்படிதான் நிறையா இருக்கும். இந்த முறை அதை விட கொஞ்சம் வந்து கூட இருக்கும் போல. ஏன் சொன்னால் கன் ஷாட்ஸ்ல வந்து எல்லாமே சும்மா பாங்கமாக தெரிவிக்க விட்ற ஒரு கேங்ஸ்டர் ஃபைட்ஸ். அந்த அந்த ஃபர்ஸ்ட் வந்து கிளிப்ஸ்ல நேரம் வந்து டிஃப்ரெண்டாக பார்த்தேன். எஸ் எப்படி இருக்கும் மாதிரி அதில் ஒரு சீன் ஒன்று ஜூத் ஆஃப் ஹெல் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ஸோ செமையா தியேட்டரில் பார்க்கும்போது ஸ்க்ரீனிங் பிளே இதெல்லாம் நல்லா இருக்கும்னு. பட் ஸ்டோரிக்கு வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் இவ்வளோ ட்ரெய்லரே வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ லென்த்தியாக தரும்போது ஸ்டோரியில் வந்து அவங்க வந்து என்னமா தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி லைன் இருக்க போது அது கேட்சியாக இருக்குமா, அவங்க அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குமா. இந்த மூவி இந்த தியேட்டருக்கு போயிட்டு பார்த்து தான் வந்து கொஞ்சம் இது என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்கே போயிட்டும் வந்து என்னமா இது வந்து இந்த குழப்பத்தோட தான் போவாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்து தான் மீதி ஓகே இது வந்து இதனால தான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கோ வந்து ஒரு 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 கன்க்ளூஷன்ஸ்க்கு வர முடியும். ஸோ இது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடிக்கு மற்றதெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் பிஜிஎம்லேருந்து எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் கலரிங் இது செம்ம எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த கலரிங்ஸ் எல்லாம். அண்ட் வந்து ஒவ்வொரு சீக்வன்சஸ் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணியிருக்குது ட்ரெய்லருக்கு ஓகே. பட் டூ லென்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது தோணுச்சு. ஸோ ஒரு மைண்ட் செட் ஒன் மாதிரி டூ லென்த்தாக இருக்குது. இது கொஞ்சம் குறைச்சிருந்து கொஞ்சம் கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி டூ லென்த்தியாக இருக்குது. இது ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரிக்கே வந்து எனக்கு ஒரு இது இருக்குது. பட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மூவி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரில் பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ மூவியை போயிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு விடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிக்கே போட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான் இந்த வீடியோ பார்த்து தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பங்கமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் சீம் பாய்.